வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு நேர டாபிக் போயிடலாம். இசையும் கிரகங்கள். இசை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சுக்கிரன் தான் அதுக்கு காரக கிரகம். சரிங்களா? ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல வலுவில் ஆட்சி, நெச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், சுயசாரம், வர்க்கோத்தமம், புஷ்கரணாவம்சம் இது மாதிரி, சரிங்களா? மற்றும் 1ஆம் இடம், அதாவது லக்னம் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 1, 5, 9 இல்ல 1, 5, 9ஆம் அதிபதிகளோட இணைஞ்சு உட்கார்ந்திருந்தாலோ இந்த இசை மேல ஒரு அதீத பிரியம் ஜாதகம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் கொஞ்சம் பவரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரிங்களா? சோ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் 1, 5, 9ல சுக்கிரன் சம்பந்தப்பட்டு இதுல வேற கிரகத்தோட காம்பினேஷன்ஸ், ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரனோட சூரியன், இது அடிக்கடி ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு காம்போ தான். சரிங்களா? ஏன்னா ஒரு 2 கட்டத்தை தாண்டி போக முடியாது. சுக்கிரனும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப நெருங்கி போகாம ஓரளவு 10 டிகிரி 15 டிகிரில இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷனல் சாங்ஸ், சூரியன் சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷனல் சாங், அதாவது லைஃப்ல முன்னேற துடிக்கணுங்கிற மாதிரி பாடல்களா கேள்விங்க. சரிங்களா? அது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? மோட்டிவேஷனல் சாங்ஸ் சூரியன் சம்பந்தப்படுறாரு. சந்திரன் சம்பந்தப்படுறாரா? கற்பனா சக்தி, அதாவது அனிமேஷன் சம்பந்தமான, அதாவது கற்பனையிலேயே ஒரு பாடல்கள் இருக்கும் பாருங்க. நிலா சம்பந்தமான பாடல்கள், நிலவு சம்பந்தமான பாடல்கள், மனசு சம்பந்தமான பாடல்கள், அந்த வரிகள் வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெலோடி, சரிங்களா? மெலோடி பிரியர்கள். சந்திரன் சம்பந்தப்பட்டா, அதே இது புதன் சம்பந்தப்பட்டா காதல் பாட்டுதான். நிச்சயமா புதன் காதலுடைய கிரகம் இல்லையா? புதனும் சுக்கிரனும் ஜாயிண்ட் அடிக்கிறா. ரொமான்ஸ் சாங்ஸை ரொம்ப அதிகமா விரும்பக்கூடிய தன்மைகள் இருக்கவே செய்யும். ரொம்ப நெருக்கமான பாடல்களை கேட்டு வீழ்வாங்க. சரிங்களா? செவ்வாய் சேர்றாரா? பிப்பி சாங்ஸ், அடி சாங்ஸ், அதாவது குத்து பாடல்கள், இதை பெரும்பாலும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கவே செய்யும். சரிங்களா? அதே மாதிரி ராகு ஜாயின் அடிக்கிறாரா? பிற மொழி பாடல்கள், தெலுங்கு பாட்டு, ஹிந்தி பாட்டு, ஹாலிவுட் சாங்ஸ், இதை புறமே விரும்பக்கூடிய ஒரு தன்மை இயற்கையாவே இருக்கும். சரிங்களா? சனி சம்பந்தப்படுறாரா? கிராமிய பாடல்கள், ஆன்மீக பாடல்கள், அதாவது பழைய பாட்டுகள், அதை கேட்டு ஒரு பாத்தீங்கன்னா பழைய பாட்டை கேட்டுட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பழைய பாட்டு தான் பிடிக்கும். காரணம் சனி அந்த வலுத்த ஜாதகங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு. சுக்கிரனும் சம்பந்தப்படுறாரு, சனி சுக்கிரன் இந்த காம்பினேஷன். அதே மாதிரி கேதுவோ குருவோ ஆன்மீக பாடல்கள், சரிங்களா? ஆன்மீகம், தெய்வ பக்தி பாடல்கள், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப. சரிங்களா? இசை பிரியரா இருக்கணுங்கிறதுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரனோட எந்தெந்த கிரகம் ஜாயிண்ட் அடிக்கிறோ அது சார்ந்த பாடல்களை நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே செய்யும். மெயினா ராகு சம்பந்தப்பட்டாரு அப்படின்னா பிற மொழி பாடல்களை ரொம்ப கேட்பாங்க. ஹாலிவுட் இருக்கிற மாதிரி எல்லா கலப்பினும் இந்த பாட்டை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை. பிளேலிஸ்ட் பாருங்க. நீங்க சுக்கிரன் வளர்த்திருக்க ஜாதகங்கள்லாம் பாருங்க, பிளேலிஸ்ட் போட்டு நிறைய பாட்டை எடுத்து வச்சிருப்பாங்க. இது அந்தந்த காம்பினேஷன் தகுந்த மாதிரி இருக்கும். சுக்கிரன் ரொம்ப பலவீனமாக போயிட்டாருன்னா இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ரொம்ப அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா கேட்க மாட்டாங்க.